கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளிலே தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யாக்கோப்பு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இந்த காலைவெளியிலே கூட ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலே கேட்கப்படும் போது தேவன் நமக்கு மெய் ஞானத்தை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் நாம் குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஞானம் மிக அவசியமாக இருக்கிறது. அந்த ஞானம் நம்முடைய படிப்பினாலேயோ நம்முடைய சுய புத்தியினாலேயோ அந்த ஞானம் நமக்கு கிடைக்காது. அந்த ஞானம் தேவன் கொடுக்கிற ஒரு ஞானமாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே அந்த ஞானத்தை நாம் எப்படி பெற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தியானிக்க கிருபை செய்வாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 2:6 சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இன்றைக்கு உன் சுய புத்தியின் மேல் சாராமல் தேவனுடைய ஞானத்திற்காக நீ ஜெபிக்கும் போது அது மரத்திலிருந்து வருகிற ஞானம் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமும் 1 வாசிக்கும் போது தாவீது சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது சாலமோன் ஆலயத்தை கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்பொழுது அந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும். அந்த நாட்களிலே அவர் 1000 சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு செலுத்துகிறார். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் போது தேவன் அவனுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது சாலமோன் தேவனை போக்கும் வரத்தும் இருக்கிற ஜனங்களை நடத்தக்கூடிய விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி சாலமோன் கேட்கிறார். வாசிப்போம். 2 நாளாகமும் 1:6 அங்கே சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிற என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தாப்பனாகிய தாவீதுக்கு அருளிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூள் அத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்க தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, நீ இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞனுடைய பிராணனையும் கேளாமல், தீர்க்காயுசை கேளாமல், நான் உன்னை அரசாண பண்ணின ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்துகிறது அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 சர்வாங்க தகன பலியை இட்டு ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபித்த போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவன், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஏராளமாயிருக்கிற எண்ணிக்கை அளவுக்கு முடியாது இருக்கிற ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் எனக்கு தாரும் என்று ஜெபித்தான். அந்த ஞானம், அறிவு, விவேகம் உம்மிடத்திலிருந்து வந்தால் மாத்திரமே தான் இந்த ஜனங்களை என்னால் நடத்த முடியும் என்று ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு மிகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷப்பட்டு அவர் சொல்கிறார், என் மகனாகிய சாலமோனே, நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞருடைய பிராணனையும் ஆயுசு நாட்களையும் நீ கேட்காமல் இதோ இந்த ஜனத்தை
நடத்தக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் கொடுத்தபடினால் உனக்கு விசேஷித்த ஞானத்தை வரத்திலிருந்து நான் கட்டளிடுவேன், கணத்தை கட்டளிடுவேன், விவேகத்தை அறிவை கட்டளிடுவேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞருடைய பிராணங்களையும் கர்த்தருக்கு நல்ல ஆயுஸ் நாட்களையும் நான் தருவேன். இதுவரை இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இதுவரை எந்த ராஜாவுக்கும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை என்று சொல்லி விசேஷித்த ஞானத்தை சாலமோனுக்கு தந்தார். சாலமோன் அதை அரண்மனையில் எப்படி அபியாசப்படுத்தினார்? ஒரு விசை அவர் ராஜாங்கத்திலே உட்காரும் போது அந்த அரண்மனை இருக்கிற 2 சகோதரிகள் பிரசவித்தார்கள். 2 பேரும் ஒரே நாளிலே குழந்தை பிரசவித்தார்கள். அப்பொழுது ஒருத்தியுடைய குழந்தை மரித்து போய்விட்டது, அடுத்தவளுடைய குழந்தை உயிரோடு இருந்தது. அவள் தூங்கி கொண்டிருக்கிற வேளையிலே இவள் என்ன செய்தாள் தெரியுமா? அந்த செத்து போன தன்னுடைய குழந்தையை எடுத்து அந்த உயிரோடு இருக்கிற குழந்தை இடத்திலே கடத்தி விட்டு உயிரோடு இருக்கிற குழந்தை எடுத்து தன் மடியிலே கடத்தி விட்டாள். அவள் தாய், உண்மையான தாய் எழுந்து, ஐயோ என் குழந்தை மரித்து கிடக்கிறதா? இல்லை, இது என்னுடைய குழந்தை இல்லை, அவள் மடியில் இருப்பதல்லவா என் குழந்தை என்று அவளோடு வழக்காட ஆரம்பித்தாள். ஆனால் அவள் விட்டு கொடுக்கிறதா இல்லை. இது ராஜாங்கத்திலே சாலமோனுடைய வந்தது. 2 பேரும் இது என் குழந்தை என் குழந்தை என்றார். ராஜா என்ன செய்தார் தெரியுமா? ஒரு வாளை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி இந்த குழந்தையை ஒரே வெட்டாய் வெட்டி 2 பேருக்கு பாதி பாதியாய் தந்து விடுவோம் என்று சொன்னார். உடனே அந்த உயிரோடு இருக்கிற குழந்தையுடைய தாய் கதறுகிறாள், ஐயோ ராஜா, எனக்கு முன்பாக என் குழந்தையை வெட்டி விடாதீர்கள், என் குழந்தை மரித்து போவதை என்னால் கண் காணாது, அவளிடத்திலேயே அதை உயிரோடு கொடுத்து விடுங்கள், அவள் அதை வளர்க்கட்டும். ஆனால் அந்த இன்னொரு தாய் சொல்லுகிறாள், வெட்டுங்கள் பாதி பாதியா என்று சொல்லும் போது ராஜா சொல்லுகிறாள், இவள் தான் உண்மையான தாய் என்று சொல்லி அந்த உயிரோடு இருக்கிற குழந்தையை அந்த உண்மையான தாயிடத்தில் கொடுக்கிறார். அவருடைய ஞானம் பிரஸ்தாபப்படுகிறது. எல்லா ராஜாக்களும் பிரதானிகளும் பல தேசங்களிலே கடந்து வந்து அவருடைய ஞானத்தை வியக்கத்தக்க விதத்திலே வந்து கண்டு கழிக்கிறார்கள். ஏன் 2 நாளாக 9ஆம் அதிகாரத்திலே ஷேபா ராஜஸ்திரீ கூட தன்னுடைய தேசத்திலிருந்து கடந்து வந்து அநேக வெகுமதிகளோடு அந்த ஞானத்தை வியக்கத்தக்க விதத்திலே அவள் கண்டு களி கூறுகிறாள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு உனக்கு ஞானம் மிகவும் அவசியம். நீ படித்திருக்கலாம், நல்ல பதவியில் இருக்கலாம், அதெல்லாம் ஹெட் நாலேஜ் தான். ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை சீரும் சிறப்புமாய் நடத்த வேண்டுமானால், எல்லாருடைய அனுசரித்து போக வேண்டுமானால், உன் பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியில் நடத்த வேண்டுமானால் அதற்கு விசேஷித்த ஞானம் தேவை. அந்த ஞானம் கர்த்தருக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். இந்த காலவெளியில் ஆண்டவரிடத்தில் கேட்பாயா, ஆண்டவரே எனக்கு அந்த மெய் ஞானத்தை தருவீராக. இன்றைக்கு சாலமோனுக்கு அருளின் அந்த ஞானத்தை கர்த்தர் உனக்கு தந்து உன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குமாய் நடத்த கர்த்தர் கிருபை செய்வார். விசேஷமாய் ஸ்ரீகள் அதிகாலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே என்னை மெய் ஞானத்தினால் நிரப்புவீராக, பரத்தில் இருந்து உடைய ஞானம் கடந்து வருவதாக, நான் பேசக்கூடிய ஒரு ஞானம், வேலை செய்யக்கூடிய ஞானம், மற்றவர்களை அனுசரிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு தாரும் என்று நீ செபிக்கும் போது தேவன் விசேஷித்த ஞானத்தினால் உன்னை நிரப்புவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கொடுக்க தாவே, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலே கேட்க கடவன் சொன்னீரே. கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு குடும்பத்தை நடத்த, சபையை நடத்த, ஆண்டவரை பிள்ளைகளை நடத்த, கணவனோடு இணைந்து ஆண்டவரை ஒற்று வாழ எங்களுக்கு விசேஷித்த ஞானம் வேண்டும். ஆண்டவரே, எங்க பேச்சிலே ஞானம் விளங்கணுங்க தாவே. அப்பா, நீர் எங்களுக்கு அந்த மெய் ஞானத்தை இந்த காலவெளியிலே தருவீராக. சாலமோனுக்கு அளித்த அந்த ஞானத்தை தந்த ஆண்டவரே, அப்பா, எங்கள் குடும்பத்தை செம்மையான வழியிலே நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.